குடும்பத்தில் அனைவருக்கும் கல்யாண பட்டுகளுக்கு போத்தீஸ். ஓகே பீப்பிள், அட்டென்ஷன் ப்ளீஸ். அக்கா கல்யாணத்துக்கு என்ன புடவை வாங்கலாம், அதான் இப்ப டிஸ்கஷன். முதல்ல கல்யாண பொண்ணு. எனக்கு சாமுத்ரிகா. ஆப்வியஸ்லி. அத்தை உங்களுக்கு? எனக்கு பரம்பரா. உங்க பட்ஜெட்ல வந்துரும். பரம்பராலாம் கை தூக்குங்க. 1 2 3 ஆல் சிட்டிஸ். எங்களுக்கு வஸ்திரகலா. வஸ்திரகலா 4000 ரூபாய்க்கெல்லாம் இருக்கு. ஓகே, 5 வஸ்திரகலா, 4 பரம்பரா, அக்காக்கு 3 சாமுத்ரிகா. 2 ஜாஸ்தியா இருக்கு. அண்ணா நீ கை தூக்குனியா? ஏய், பாட்டிதான் சாமுத்ரிகா, வஸ்திரகலா, பரம்பரா 3த்துக்கும் கை தூக்கினா. பட்டு பட்டியல் ஓகேவா? போத்தீஸுக்கு போலாமா? குடும்பத்தில் அனைவருக்கும் கல்யாண பட்டுகளுக்கு போத்தீஸ். சேலம் பிறந்து தஞ்சையில் விளைந்து தமிழ்நாட்டின் ஆட்சிப் பணியராய் இந்திய இதயத்தில் வலம் வரும் இறையன்புவின் சிதறல்கள். சர்வதேச குழந்தைகளின் மழலையாய், இளைஞர்களின் எழுச்சிப் பேச்சாய், மாணவர்களின் இனிய வாழ்விற்கு நல்லற சொற்களஞ்சியமாய், கவிதையாய் கருவாகி நாவலாய் படைத்த ஆலோசனை பூங்காவின் நட்சத்திர சிதறல்களை ஆரமாக்கி தந்துள்ளோம். அன்புள்ள நண்பர்களே, தேர்வு என்ற சொல்லை கேட்டவுடனே நம் அனைவருக்கும் ஒருவித பயம் தொற்றிக் கொள்கிறதல்லவா? கவலைப்படாதீர்கள். இதைப் பற்றி இறையன்புவின் வழிகாட்டல்கள் என்ன தெரியுமா? அன்புள்ள நண்பர்களே, தேர்வு என்ற சொல்லை கேட்டவுடனேயே நம் அனைவரையும் ஒருவித பயம் தொற்றிக் கொள்கிறது. நானும் இந்த பயத்திற்கு ஆட்பட்டவன்தான். The very word examination creates fear, anxiety and apprehension. நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது இறுதியாண்டில் நடந்த கடைசி தேர்வு முடிந்ததும் பட்டாசு வெடித்து மகிழ்ந்தோம். ஆகா, தேர்வுகளெல்லாம் முடிந்து விட்டன, இனி தேர்வு என்ற அரக்கன் பல்லை காட்டி பயமுறுத்த மாட்டான் என கொண்டாடினோம். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அதற்குப் பிறகுதான் பணி தேடியும் பணியில் பயிற்சி குறித்தும் அதிகம் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வுகளை எழுதினோம். இப்போது புரிந்து கொண்டோம், தேர்வுக்கு முடிவே இல்லை, தேர்வு ஒரு தொடர்ச்சி என்று. வாழ்வே ஒரு தேர்வு. வாழ்க்கையே ஒரு தேர்வுதான். அதில் இன்னொரு வாய்ப்பு இல்லவே இல்லை. ஒவ்வொரு நொடியுமே விழிப்புணர்வுடன் உன்னிப்பாக இந்த பயணத்தை தொடர்பவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். ஒருமுறை தோற்றால் அபிவிருத்திக்கு வழியே இல்லை. மைலோ என்கிற இளைஞன் மிகப் பெரிய காளைகளை கூட தன் தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு நடப்பான். கிரேக்கத்து மக்கள் அவனை அதிசயமாக பார்ப்பார்கள். இது உன்னால் எப்படி சாத்தியமானது என்று ஒருவர் கேட்டார். நான் சிறுவனாக இருக்கும் போதே எங்கள் பசு ஒரு கன்றை ஈன்றது. உடனே நான் அதை தூக்கி தோள்களில் வைத்துக் கொண்டேன். தினமும் அதை தோள்களில் தூக்கி வைத்துக் கொள்கிறேன். தினமும் அதிகரிக்கும் அதன் எடை என்னை பாதிக்கவில்லை. ஒரு நாள் என் தோள்களில் கன்றுக்கு பதில் காளை இருப்பதைக் கண்டேன். தினமும் வாசிப்பவர்களுக்கு தேர்வு கன்றாக எளிதாக இருக்கிறது. வாசிக்க மறுப்பவர்களுக்கு அது காளையாக கனமாக இருக்கிறது. தேர்வு ஏன் கடினமாக இருக்கிறது? Why exams appear tough? தேர்வுகள் ஏன் கடினமாக ஆகின்றன என்பது குறித்து சிந்தித்தால் அது பெரும்பாலும் மற்றவர்களால் உருவாக்கப்பட்ட மாய தோற்றம் என்பது புலப்படும். படிப்பின் ஆழத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக வாசிப்பதில் உள்ள இனிமையை நுகர முடியாதவாறு தேர்வு அமைந்து விடுகிறது. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் படிப்பதே தேர்வுக்காக மட்டும்தான் என்பது போன்ற எண்ணத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். சந்தையில் கோழி விற்க வருபவர்கள் காலையிலிருந்தே கோழிக்கு நிறைய தானியம் கொடுத்து தூக்கினால் எடை அதிகம் இருப்பது போல தெரிய வைப்பார்கள். கிட்டத்தட்ட அதுபோலத்தான் தேர்வு பற்றிய அசுர தோற்றமும் பலருக்கு சகாயமாக இருக்கிறது.
அப்படிப்பட்ட கூடுதல் தோற்றத்தின் மூலம் பலர் பிழைக்கிறார்கள், நிறைய பேர் பணக்காரர்களாக முடிகிறது. தேர்வு கடினம் என்ற பிரமை இயல்பாக வாசிக்க முடிந்தவற்றை கூட எளிதாக அணுக முடியாமல் செய்து விடுகின்றது. தவறான திக்கு, ராங் டைரக்ஷன். எதிரே வந்த 2 யாத்ரிகர்கள் சந்தித்துக் கொண்டார்கள். ஒருவர் தான் சேர வேண்டிய இடத்தின் பெயரை குறிப்பிட்டார். உடனே மற்றவர், அது நீங்கள் செல்கிற திசைக்கு எதிர்ப்புறமாக அல்லவா இருக்கிறது, யூ ஆர் டிராவலிங் இன் a diametrically opposite direction என்றார். என்னிடம் மிகச் சிறந்த குதிரை இருக்கிறது, ஆனாலும் நீங்கள் உங்கள் இலக்கை அடைய முடியாது. என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, ஆனாலும் அது பயன்படாது. If you are not traveling in the right direction, your steed or wealth may not enable you to reach the destination. படிப்பிலும் சரியான திசையை தீர்மானிப்பவர்களுக்கே வெற்றி சென்று சேருகிறது. கடைசி நேர அவசரம், 11th hour preparation. 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சூயோங் என்கிற சீன அறிஞர் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். ஒரு முறை நிறைய ஓலைச்சுவடி கட்டுகளை எடுத்துக்கொண்டு அவரும் அவருடைய சீடரும் ஒரு புதிய ஊருக்கு பயணம் செய்தனர். அந்த ஊருக்கு செல்லும் போது வழியில் சந்தித்த படகோட்டியிடம், நாங்கள் மாலைக்குள் இந்த ஊருக்கு போக முடியுமா என்று கேட்டார். அந்த படகோட்டி, நீங்கள் நிதானமாக சென்றால் போய் சேரலாம் என்றார். சூயோங் அவன் கூற்றை ஏற்காமல் வேகமாக நடக்க ஆரம்பித்தார். அப்படி சென்றால் மதியத்திற்குள்ளேயே அடைந்து விடலாம் என்ற பேராசை அவருக்கு. சரிவான பாதையாக அது இருந்தது. அவர் விரைவாக நடக்க ஆரம்பித்ததும் பல இடங்களில் வழுக்கி விழுந்தார். ஓலைச்சுவடிகள் சிதறி விழுந்தன. அவற்றையெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டு செல்வதற்குள் இருட்டிவிட்டது. ஊரை அடைய முடியவில்லை. தேர்வு என்கிற பாதையில் நிதானமாக பயணிக்கிறவர்கள் வெற்றி அடைகிறார்கள். கடைசி நேர அவசரம் தடுக்கி விடவும் தழும்பு ஏற்படவும் மட்டுமே வழிவகை செய்கிறது. 11th hour preparation done in haste leads to tension and loss of memory. One misses the goal completely and remains frustrated. படிப்பது மகிழ்ச்சியானது. Enjoy your studies and success follows automatically. படிப்பது மகிழ்ச்சியான அனுபவம். வாசிக்கும் பொழுது நம் அறிவு விசாலமாகிறது, அறியாமை அகன்று விடுகிறது. நாம் புத்தகத்திற்குள் கரைந்து நம்மையே இழப்பதுதான் கல்வி. ஒவ்வொரு சொல்லையும் தியானத்துடனும் விழிப்புடனும் உற்று நோக்கும் போது மூளை கணினியைப் போல வேகமாக செயல்படுகிறது. If we enjoy our studies and go through each and every word of lessons with attention, our mind functions like a computer driven with right commands. The results are spectacular and soul kindling. மதிப்பெண்களை துரத்தாதீர்கள். Do not chase marks. ஒரு மனிதன் வெயிலில் நடந்து போகும்போது முன்னே தன் நிழலைக் கண்டான். தன்னுடைய நிழலை தாண்டி போக முயற்சி செய்தான். அவன் விரைவாக நடக்க நடக்க அவனுக்கு முன்னால் நிழலும் ஓடியது. வெறுத்துப் போய் திரும்பி நடந்தான். அவன் நிழல் பின்னே வந்து கொண்டிருந்தது. மதிப்பெண்களை மட்டுமே இலக்காக வைத்து நடக்கும் வாசிப்பும் அப்படித்தான். இனிமைக்காகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடனும் படிக்கும் போது மதிப்பெண்கள் கைகட்டி நம் பின்னே நடந்து வர ஆரம்பிக்கின்றன. 4 படிகள், 4 steps. படிப்பில் நாம் சாதனை புரிய 4 முக்கியமான படிகள் உள்ளன. செலக்ஷன், நமக்குரிய படிப்பை தேர்ந்தெடுத்தல். கலெக்ஷன், தேவையான புத்தகங்களை சேகரித்தல். பிரிப்பரேஷன், தேர்வுக்கு தயாரித்தல். பிரசன்டேஷன், வெளிப்படுத்துதல். Selection and collection must have been completed by you at this time. Hence, I would like to share some of my experiences with regard to preparation and presentation. தயாரிப்பில் 3 கட்டங்கள். 3 stages in preparation. தேர்வுக்கு தயாரிக்கும் மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்தை படிக்கும் போதும் 3 கட்டங்களில் அவற்றை அணுக வேண்டும். ரீடிங், வாசித்தல். ஸ்டடியிங், படித்தல். ரிஹர்சிங், தேர்வுக்கான ஒத்திகை. ரீடிங், தேர்வை பற்றியே கவலைப்படாமல் பாடத்தை படிப்பதுதான் ரீடிங். விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் மேலிட வாசிக்கும் சுகத்திற்காகவே வாசிப்பது. இந்த கட்டத்தில் எந்த கேள்வி முக்கியம் என்றோ,
எது தேர்வில் கேட்கப்படும் என்றோ கருதாமல் பக்கங்களுடன் தவழ வேண்டும். இவ்வாறு செய்கிற பயிற்சி நம் ஆழ்மனத்தை தூண்டி தேவைப்படும் நேரங்களில் மூழ்கிய பந்து வெளிவருவதைப் போல செய்திகளை மேற்பரப்பிற்கு கொண்டு வர உதவும். The subconscious mind is more subtle than the conscious mind. It is like a pool from which the conscious mind rises like a fountain. Mere reading would enter into the subconscious mind and surface when the need arises. This exercise requires reading without effort. One has to float with the pages and not fight with them. Reading introduces us to the subject and it helps in the future exercises to come.